ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோம்பேறி சிக்கன் அப்படின்ற ஒரு டிஷ் தான் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சிறிதளவுக்கு பட்டர், அப்படி இல்லைனா ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி கோகோனட் வாட்டரில் நான் சோக் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் ஆச்சுன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் இதோட போட்டுடுறேன். இது கூட வெட்டி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சிறிதளவுக்கு மல்லி, அப்படி இல்லைன்னா புதினா, காரத்துக்கு மிளகாத்தூள், சிறிதளவுக்கு கரம் மசாலா. சப்போஸ் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட சிறிதளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை, இது போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. நல்லா கலந்துருங்க, ஓகேங்களா? நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிறிதளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டு, சிறிதளவுக்கு கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. தேவையான அளவுக்கு தண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட சோம்பேறி சிக்கன் தயார். இந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நாங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட சந்திப்போம். டேக் கேர், பாய்.